நவீனமயமான ரயில்வே சிறந்த உள்கட்டமைப்பின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களின் தொடக்க விழா இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாட்டின் சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் ஆகிய ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி ஜலந்தூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இன்று தொடர்ந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பன்முக பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. மேல்நிலை மின்கம்பிகளிலிருந்து மின்சாரத்தை பெறும் வழக்கமான மின்சார ரயில்களைப் போலல்லாமல் ஹைட்ரஜன் ரயிலானது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேதிவினைகளின் மூலம் மின்சாரத்தை பெறுகிறது. ஜெர்மனி 2018இல் உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34இலிருந்து 38ஆக உயர்கிறது. 2009இல் இந்த எண்ணிக்கை 30ஆகவும் 2019இல் இந்த எண்ணிக்கை 34ஆகவும் உயர்த்தப்பட்டது. 2023-24ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் 50%-ஐ தாண்டியுள்ளது. இந்த ஆய்வில் தில்லி ஒன்றிய பிரதேசம் 53%-உடன் முன்னிலையில் உள்ளது. உத்தரகாண்ட் 48.5%, தெலுங்கானா 46.6%, இமாச்சலம் 46.4%, சிக்கிம் 46.4% பெற்றுள்ளன. இன்றைய திருக்குறள். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு துணிவு கொண்ட பின் காலம் தாழ்த்துவது குற்றமாகும். அதிகாரம் வினை செயல் வகை. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதா அறிமுகமாக உள்ளது. புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒரிசாவில் கோலாகலமாக தொடங்கப்பட்டது.